ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. இந்த கிறிஸ்துமஸ் தின ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் சபையாய் கூடி வரும்படி கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் ஆவியானவர் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமைகள் மத்தியில வெளிப்படும்படி செபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் ஆமென். இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே.
இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோ எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும், ஆமென், இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிவா நீரோற்றிடுமே, மகிவா நீரோற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் தேவன் உண்டு பண்ணின நாளில். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோ ஆவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். தேங்க்யூ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார. ஆமென். புதிய
நல்லவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்கார. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு, இயேசுவின் நாமத்தில் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். கரங்களை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். Thank you Father. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர், எபினேசர். Yes Lord. இதுவரை எபினேசர் நன்றி, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவருடைய பிறப்பு நம்மை பலியிட்டு அழிப்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய பிறப்பு நம்முடைய மறுவாழ்வை கொடுத்து உயர்த்துவதற்காக. இதை அடையாளப்படுத்தி வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வந்தது. எப்படி வந்ததுன்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்க போகிற ஆபிரகாமுக்கு, தன்னுடைய ஒரே பிள்ளைய பலி கொடுக்க போகிற ஆபிரகாமுக்கு, காத்திருந்து பெற்ற பிள்ளைய பலி கொடுக்க போகிற ஆபிரகாமுக்கு, இதோ அந்த பிள்ளை மறிக்க வேண்டிய இடத்தில் அந்த பிள்ளையினுடைய பலியை ஆண்டவர் மாற்றி அந்த இடத்தில் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். அல்லேலூயா. நாம் மறிக்க வேண்டிய இடம், நாம் படுக்க வேண்டிய இடம், நாம் செலுத்த வேண்டிய இடத்தில் ஆண்டவர் நம்மை மாற்றி அவருடைய பலியை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில்
நம்மிடத்தில் எதை கூர்ந்திருக்கிறார்? அன்பை கூர்ந்திருக்கிறார். பிரியமான தேவ சபையே, இயேசுவானவர் நமக்கு யெகோவா ஈராக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னார் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பிரியமான தேவ சபையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பது இதோ நம்மை அந்த பலியாக கொடுப்பதற்கு அல்ல. அந்த பலிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நாம் செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செலுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்கிற பெயர் வைக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, நாம் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. என் காரியங்களை என் அப்பா பார்த்துக் கொள்வார், என் சூழ்நிலையை அப்பா பார்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். உனக்காகத்தான் மரிச்சாரு, உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தாரு, நமக்காகத்தான் மீண்டும் வர போறார். அந்த தேவன் நமக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து, அவர் யெகோவா ஈராய் உங்களோடு கூட இருந்து உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே ஆபிரகாமுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆபிரகாம் செய்த செயலை குறித்து வேதம் சொல்லுது. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்தை யாருதான் பார்த்திருக்கிறார்? ஆண்டவர் பார்த்திருக்கிறார். பிரியமான தேவ சபையே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் கூடியிருக்கிற சபையாரே, நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எத்தனை இடங்கள்ல எத்தனையோ காரியங்களா செய்யணுமே ஆண்டவரே, அந்த காரியம் செய்யும் போது கண்ணீரோடு புறப்பட்டு இருப்ப, அந்த காரியத்தை எப்படி ஆண்டவரே செய்ய போற, அது என்னுடையதாச்சு, அது என்னுடையதாச்சு, என்னிலிருந்து வந்ததாச்சு, நான் எப்படி ஆண்டவரே அதை செய்ய முடியும்னு சொல்லி கண்ணீரோடு புறப்பட்ட உனக்கு ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. நீ எதையும் பண்ண வேண்டாம், உனக்காக அப்பா எல்லாத்தையும் பண்ணுவார். உனக்காக யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பண்ணுவார். உன் வாழ்க்கையில் அவர் யெகோவா ஈராக இருந்து எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். கவலை இல்லாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் எல்லாம் நமக்காக பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு பிறந்தார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் இயேசு பிறந்தார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர்தான் யெகோவா ஈரே, அவர்தான் யெகோவா ஈரே. ஆமென். அல்லேலூயா. அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க, எக்ஸோடஸ் chapter 15 verse 26. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் Praise the Lord. Hallelujah. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் எகிப்துல வரப்பண்ண எந்த வியாதியும் நான் உனக்கு வர வைக்க மாட்டேன் என்று சொன்னா, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், நானே உன், சத்தமா சொல்லுங்களேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரி, அவர் நம்முடைய பரிகாரி. அதைத்தான் வாசிச்சோம். அவரெல்லாம் பார்த்து கொள்வார். நம்ம எதுவும் செய்ய வேணாம், நம்ம எதுவும் செய்ய வேணாம். மனுஷன் பாவத்துக்காக, அவன் செஞ்ச அக்கிரமத்துக்காக மிருகங்களை கொண்டு வந்து தேவாலயத்துல பலியிட்டான். மிருகங்களுடைய ரத்தத்தை செலுத்தி அவன் பாவம் மாறுச்சுன்னு நம்பலாம். ஆனா பாவமும் மாறல, பலி செலுத்துதலும் மாறல. இது தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்குது. தேவாலயத்துல பலியிடுவதும் குறையல, ரத்தம் சிந்துதலும் குறையவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பாவம் மாறல. ஜனங்களால பாவத்தை விட முடியல. அவருடைய இருதயமும் வாழ்க்கையும் அந்த பாவத்தோடு ஐக்கியப்பட்டு போச்சு. ஆனா வேதத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல, இதோ அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சித்து
விட்டு இதோ வெளிச்சத்தில் நடத்துகிற இயேசுவாய் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். நாசரத்தில் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். பிரியமான தேவ சபையே, நீ எதையும் செய்ய வேண்டாம். உன் பாவத்தை மாற்றி, உன் வாழ்க்கையை மாற்றி, உன் இருளை அகற்றி வெளிச்சத்தில் கொண்டு போய் உன்னை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி உன் மேலும் உன் வீட்டின் மேலும் உதித்திருக்கிறது. அந்த தேவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தில் வந்த எந்த வியாதியும் இனி உனக்கு வருவது கிடையாது. பழைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களை மறுபடியும் நீ அனுபவிப்பது கிடையாது. பழைய வாழ்க்கையில உண்டான எந்த காயமும் மறுபடியும் உனக்கு உண்டாக போவது கிடையாது. ஏன்னு சொன்னா, பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே. நாங்கள் மறுரூபம், நாங்கள் மறுரூபம் அடைந்ததே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமும் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காரியங்களை ஏற்றுக்கொள்வார். இனி பழசு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வராது. கிறிஸ்து பிறந்தார் புதியவையை கொடுக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு பிறந்தார் புதுச கொடுக்க, புதுச கொடுக்க, புதியவைகளை கொடுக்க. இயேசு கொடுப்பார், புதியவைகளை கொடுப்பார். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து எடுத்து வாசிங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது பெயரற்று வாசிப்போம். அடுத்த வசனம். நீங்க வாசிக்கிறோம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்னன்னு பெயரிட்டான்? யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்று சொன்னால் யுத்தத்தில் தேவனே நம்முடைய போர்க்கொடியாக இருக்கிறார். யுத்தத்தில் தேவனே நம்முடைய போர்க்கொடியாக இருக்கிறார். இதோ மோசே யுத்தத்தில் ஜெயித்தாரா? மோசே ஜெயிக்கல. ஆனால் மோசேயோடு கூட இருந்து கர்த்தர் யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைத்து தேவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்ன தேவனாக இருக்கிறார் சொன்னா, யெகோவா நிசியாக இருக்கிறார். யெகோவா நிசி என்று சொன்னார், உன்னுடைய யுத்த களத்தில் உன்னுடைய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ சண்டையிட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உனக்கு எதிர்த்து வருகிற அநேக ஜனங்களுக்கு முன்பாக, கூட்டங்களுக்கு முன்பாக ஆண்டவரே உன்னுடைய கொடியை ஏற்றுவார். ஆண்டவரே உன்னுடைய ஜெய கொடியை ஏற்றுவார். இதோ உன்னுடைய யுத்தத்தின் நல்ல முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. அப்பா நமக்காக இருக்கிறார். யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். என் யுத்தத்தில் நான் எப்படி ஜெயிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி நீ நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. உன் பலத்தால் உன்னுடைய யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. உன்னுடைய ஆயுதங்களை கொண்டு நீ உன்னுடைய யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. ஆனால் யெகோவா நிசியா இருக்கிற நான் உன்னோடு கூட இருப்பதால் நீ உன்னுடைய யுத்தத்தில் ஜெயம் பெறுவாய். சபை, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன்,
தேவன் யெகோவா நிசி, தேவன் யெகோவா நிசி, தேவன் யெகோவா நிசி. அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி, அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி, அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி. அல்லேலூயா. இயேசு பிறந்தார் சபையே நம்மை ஜெயிக்க வைப்பதற்காக. இயேசு பிறந்தார் சபையே நம்மை ஜெயிக்க வைப்பதற்காக. நம்முடைய கொடிய ஆண்டவர் ஏற்றுவார், நம்முடைய ஜெய கொடி ஆண்டவர் ஏற்றுவார். எப்படி ஆண்டவரை நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைக்கும்படியாகவே கத்திருந்த பூமியில வந்தார். நம்மை தோல்விக்குள்ளாகவும் கண்ணீருக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாக விட்டுட்டு போற தேவன் அல்ல, நம்மை உயர்த்தி ஓட்டத்தில் ஜெயித்து அந்த கப்ப கையில் எடுக்க கத்தர் உதவி செய்வார். இயேசு பிறந்தார் ஜெயத்தை கொடுப்பதற்காக. காரணம், அவர் யெகோவா நிசியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அது 23வது வசனத்தையும் வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்னன்னு பெயரிட்டான்? யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். தேவனே நமது சமாதானம் என்று அர்த்தம். பிரியமான தேவ சபையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. சமாதானம் உண்டா? இயேசு இல்லாத இடத்தில் சமாதானம் இருக்காது. தேவன் இல்லாத இடத்தில் பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், என்ன செய்வதென்று தெரியாம அலைமோதுகிற அனுபவம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அந்த தேவனுடைய சமாதானம் இருக்கும். அதான் வசனம் சொல்கிறது, உலகம் தருகிற அந்த சமாதானம் அல்ல. உலகம் என்ன சமாதானம் தருது? அழிந்து போகக்கூடிய சமாதானம். இன்னைக்கு அது வெளிப்பட்டுச்சுன்னா நாளைக்கு அது மறைஞ்சு போகும். ஆனால் தேவன் ஒன்றை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அழியாது, அது மாறாது. இதோ வேதத்திலே வாசிக்கிறோம், கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அவருக்கு ஒரு நாமத்தை வைக்கிறான். அந்த நாமம் தான் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் தேவனே நமது சமாதானம் என்று அர்த்தமா? பிரியமான தேவ சபையே, ஆண்டவர் பிறந்திருக்கிறார் உன் குடும்பத்துல சமாதானம் கொடுப்பதற்காக. இயேசு வெளிப்பட்டார் உன் வாழ்க்கையில சமாதானம் கொடுப்பதற்காக. இத்தனை ஆண்டு சமாதானம் அல்ல, ஆனால் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையும் நீ விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய சமாதானம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சபைக்கும் உன் தலைமுறைக்கும் உண்டாயிருக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஷாலோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஷாலோம். நீங்கள் சொல்லும் போதே கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் வரும். நீங்கள் சொல்லும் போதே குடும்பத்திற்குள் சமாதானம் வரும். நீங்கள் சொல்லும் போதே உங்கள் யாத்திரையில் சமாதானம் வெளிப்படும். யெகோவா, யெகோவா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் நம்மோடு கூட இருப்பதாக. அவர் பிறந்தார் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக. நீ போகிற இடம் எல்லாம், உன் வாழ்க்கை எல்லா நிலையிலும் தேவ சமாதானம் வெளிப்பட்டு கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் உன் எல்லையில் வந்து சேரும். ரீசன், அவர் யெகோவா ஷம்மாவாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from
a Merry Christmas from the bottom of my heart. பலத்தோடு காணப்பட உதவி செய்யும். அதிக நேரம் ஜெபத்துல தரித்திருக்க உதவி செய்யும். 26ஆம் வருஷம் கர்த்தர் வாக்குத்தத்தமான காரியங்களை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாதம் என்ன செய்ய போகிறேன் என்பதை வெளிப்படுத்தி எங்க வாழ்க்கையில அற்புதமாய் நடத்த கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரயாணத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிறோம். சகல துதி கன மகிமையான மீட்பரட்சமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நான் சேர்ந்து சொல்ல ஆத்துமாவே கர்த்தரை முழுமே பரிசுத்தமாக்குங்க. ஆத்துமாவே கர்த்தரை சகலம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தலும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு எல்லா சமாதானம் சகல சௌபாக்கியமும் சகல சுகபர ஆரோக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயந்த அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Merry